எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது கடுமையான உழைப்பு. உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உழைப்பை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அதனால்தான் ஓடி ஓடி உங்கள் பிள்ளைகள் உழைத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? நாங்கள் இன்று அனுபவிக்கிற துயர துன்பங்கள், பசி பஞ்ச வறுமை, ஏழ்மை, சகித்து கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச் சுரண்டல், இவை ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தில் என்னரும் தம்பிதங்கைகளாவது வாழ வேண்டும் என்ற பெருங்கனவில்தான் இந்த வரலாற்று பெரும் பணியை செய்து வருகிறோம். காலம் எங்களுக்கு கையளித்த ஒரு கடமையாக நினைத்து இதை செய்கிறோம். ஏதாவது ஒரு கட்சியிலே கூட்டணி சேர்ந்திருக்கலாமே என்று என் அருமக்கள் நம்பலாம். என்ன கூடும்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கிறது. உண்மையிலே நல்ல ஆட்சி மலர வேண்டும். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிற என் மக்கள், இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது, எந்த கட்சியோடு சேர்ந்து ஜனநாயகத்தை மலரச் செய்வது, மதுவில்லாத நாட்டை எந்த கட்சியோடு சேர்ந்து உருவாக்குவது? இதுவரைக்கும் நாம் முதலமைச்சர்களை தேர்வு செய்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என் உடன் பிறந்தார்களே, இதுவரைக்கும் நீங்கள் சாராய ஆலை முதலாளிகளைத்தான் தேர்வு செய்து கொண்டிருந்தீர்கள். மாற்று மாற்று என்று வந்த எங்கள் முன்னவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று, எந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகளில் இருந்து மாற்று, பிறகு அந்த கட்சிகளோடவே கூட்டணி வைத்த போது மாற்று இல்லாத பெருத்த ஏமாற்றாகிவிட்டது. அந்த தவறை வரலாற்றில் இந்த பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது என்ற உறுதியோடு நிற்கிறோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள், வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்துவிட்டால் கடைசி வரை அதைத்தான் செய்ய வேண்டியது வரும். அதனால் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து தந்து வாழ்ந்து காட்டிய நெறி, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. எங்களுடைய முன்னத்தியேர் வணக்கத்திற்குரிய எங்கள் அண்ணன் பழனிபாபா அவர்கள் நாயாக இருந்து 4 வீட்டில் நக்கி சாப்பிடுவதற்கு பதிலாக சிங்கமாக இருந்து ஒரு நொடியேனும் கர்ச்சித்து விட்டு செத்துப்போ என்ற அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து தனித்து நிற்கிறோம். நாங்கள் தனித்து நின்றாலும் தமிழ் மக்கள் என்கிற பெரும் இனப்படையோடு கூடி நிற்கிறோம். என் அருமை சொந்தங்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, ஒரு எளிய மகன் சீமான் இந்த இடத்தில் பேசுகிறான் என்று கூட ஒரு சுவரொட்டி இல்லை. ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான என் இன சொந்தங்கள் இங்கே கூடி நிற்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு வர வேண்டும். ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி வருவது போல ஏற்றி வருவார்கள். 200 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் குவாட்டரும் அதோட ஒரு பிரியாணியும் கொடுக்க வேண்டும். தலைவர் பேசுகிற போது எல்லோரும் அந்த பக்கம் திரும்பி போய் கொண்டிருப்பார்கள். நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். சீமான் ஏன் சத்தமாக பேசுகிறார்? அவரும் அவர் தம்பி தங்கைகளும் சத்தமாக பேசுகிறார். சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். உண்மையை பேசுவோம், அதை ஓங்கி பேசுவோம்.
நீ உண்மையை பேசு, அதை உறுதியாக பேசு, அதை உறக்க பேசு, அதை இறுதி வரை பேசு, நீதான் வீரன் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள். எங்களுடைய புரட்சி பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னானே ஒழிய சங்கே பேசு சங்கே முழங்கு என்றெல்லாம் சொல்லல. தமிழ் பேச்சு மொழி அல்லாது வீச்சு மொழி, அதை முழங்கணும். மெதுவா பேசுனா எங்க ஊர்ல என்னப்பா செத்தவங்க கையில வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டுக்க, சத்தமா பேசுப்பா, சாப்பிட்டியா இல்லையா கேட்பான். எங்க ஊர்ல உண்மையிலே கேட்பாங்க. இங்கே மற்ற கட்சிகளுக்கு இது தேர்தல் களம், மான தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு இது போர்க்களம், புரட்சிகர அரசியல் போர்க்களம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, கேடுகட்ட ஜனநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய, மக்கள் ஆட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி நிறுத்திய இவர்களை ஒழிப்பதற்கு வரலாறு தந்த வாய்ப்பாக இதை கருதுகிறோம். இந்திய கட்சிகள் எதற்காக? பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழன் நாட்டுக்கு தமிழருக்கு எதற்காக? என் கோட்டைக்குள் என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது. விசச்செடி என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த கட்சிகள் தமிழன் உணர்வுக்கு உரிமைக்கு உயிருக்கு எதற்கும் நிற்காது. உன் மொழிக்கு நிற்குமா? உன் மொழி சிதைந்து அழிவதை பற்றி கவலைப்படுமா? படாது. அவனுக்கு ஒரே மொழிதான் இந்தி, அவங்களுக்கு ஒரே மதம் தான் இந்து. அவர்கள் நோக்கம் இது ஒரே நாடாக்குவது. இது என் நாடு, தமிழ்நாடு. உண்மையை சொன்னால் இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு. அரசியல் சாசனத்தை வகுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு என்று சொன்னதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் நாடு, எங்களுக்கு யாரும் நாட்டுப்பட்டை சொல்லித்தர வேண்டியது இல்லை. செக்கிழுத்தவன் பேரன், சிறைவட்டவன் பேரன், தூக்கிழு தொங்கியவனின் வாரிசுகள் இங்கே நிற்பவர்கள். எங்களுக்கு நாட்டுப்பற்றை யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. தமிழ் தேசம் பேசுபவர்கள் பிரிவினைவாதிகள். யார் யார் பிரிவினைவாதி? கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும். நீதானடா பிரிவினையை தூண்டுகிறாய். அவரவர் மாநிலத்தில் அவரவர் தாய்மொழி ஆட்சி மொழி என்றால் இது என் நாடு என்று பற்று வரும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரே ரோடு. கார் ஓடும், நீர் ஓடுமா? வருமா? எல்லாவற்றையும் மறந்து கடந்து போக சொல்வார்கள். இன்னும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்வார்கள். என் அருமை தம்பி தங்கைகளே, தொடக்க காட்சியில் கதாநாயகனுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொள்வான் வில்லன். 2.5 மணி நேரம் 5 வயது சிறுவனாக இருப்பான் அவன். அவன் வளர்ந்து 25 வயசு வந்து அந்த வில்லனை வெட்டி கொல்லும் போது கிளைமாக்ஸ் காட்சியில், உச்சக்கட்ட காட்சியில் பார்த்துவிட்டு கைதட்டி ரசித்து வருகிற கூட்டம் சொல்லுகிறது, இன்னுமா இந்த ஈழப்படுகொலையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? என் இனம் சுமந்த வலியை, என் இனத்தை, என் இனத்தின் சாவை நான் மறந்து கடந்து போனால் நான் மானத்தமிழ் மகனா? சொல்லுங்கள். லட்சக்கணக்காக செத்து விழுந்த என் இன மக்களை, என் நிலம் முழுமைக்கும் ரத்தத்தால் சிவந்தது. எங்கு பார்த்தாலும் பிண குவியல்கள். கொன்று குவித்தது யார்? சிங்களன். துணை நின்றது யார்? இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி, இந்த திமுக. போரை தடுத்து நிறுத்தி என் மக்களை காப்பாற்றுகிற உயரத்தில், போராடி நிறுத்துகிற உயரத்தில் இருந்தது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் செய்யல. அங்கே என்ன நடக்கிறது என்பதை எடுத்து பேசக்கூட ஆள் இல்லை. ஒரே ஒரு மகன், உங்கள் மகன், ஓடி ஓடி கத்தினேன். வெளியில் வருவேன், பேசுவேன், உள்ளதுக்கி போடுவார்கள். வெளியில் வருவேன், பேசுவேன், மறுபடியும் உள்ளதுக்கி போடுவார். வெளியில் வருவேன், பேசுவேன். 5 முறை தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்தி என் குரல் வலையை நெரித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மண்ணின் மகன்தான், இந்த மண்ணின் மகன்தான்.
வரலாற்றில் பெரிய தவறை செய்துவிட்டது இந்த மண். பாவ பூமியாக இருக்கிற இந்த மண் புண்ணிய பூமியாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மாறுதலை செய்யுங்கள். மைக்கு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாவற்றையும் மாற்றணும். நம்ம மாற்றணும். விளைநிலங்கள் விற்பனைக்கு இல்லை என்ற சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். விளைநிலங்களை 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் சொன்னது இருக்குது. இன்னும் 21 லட்சம் விளைநிலங்கள் நமக்கு தேவையில்லை. ஏக்கர் விளைநிலங்கள் 10 லட்சம் ஏக்கர் இருந்தால் போதும், உலகத்திற்கே சோறு போடலாம். ஏன்? வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி நாமே வேளாண்மை செய்ய. இது தமிழ்நாடா என்று வியக்கிற அளவுக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக உங்கள் பிள்ளைகள் மாற்றி படைப்போம். நம்புங்கள், எல்லாவற்றையும் மாற்றுவேன் உங்கள் மகன். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தேன். ஈழம் எப்படி அடைவாய் சீமான்? என் நாட்டுக்குள், என் கோட்டுக்குள் என் மக்கள் நிம்மதியாக வாழாமல் நீ வாழ முடியாது என்கிற நிலையை நான் உருவாக்குவேன். எப்படி? அப்ப சொல்றேன். செத்து விழுந்தமே ஒரு பய கண்டுகல. உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழர் மண் அழுதிருக்கிறது. மைக்கேல் ஜாக்சனின் மரணத்திற்கு, பெனாசிர் பூட்டோவின் மரணத்திற்கு, உலகில் சதாம் ஹுசேனின் தூக்குக்கு, எல்லாவற்றுக்கும் அழுத என் இனம். நாங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது ஒருவன் கூட எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. அனாதைகளாக ஆதரவற்று நின்றோம். நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். ஆகவே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு ஆபத்து என்று அறைகோள் விடுத்து அழைத்தவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கென்று யாரும் இல்லை, நாங்களே தான். உலகெங்கும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். இந்திய பெருநிலத்தில் மட்டும் 10 கோடி, இங்கே 8 கோடி, பல்வேறு மாநிலங்களில் 20 லட்சம் 30 லட்சம், கர்நாடகாவில் மட்டும் 1.25 கோடி தமிழ் மக்கள். இந்திய பெருநிலத்தில் 10 கோடி, உலகெங்கும் பரவி 3 கோடிக்கு மேலே 13 கோடிக்கு மேலே தமிழ் தேசிய மக்கள். என் அன்பு மக்களை, அருமை தம்பி தங்கைகளே, 26,000 மக்கள் தொகை கொண்ட இனமெல்லாம் நாடு அடைந்திருக்கிறது. எதற்கு நாடு? நாடு என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். ஏன்? அப்போதான் அதன் மொழி, அதன் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண் மரபு முறை எல்லாம் பாதுகாக்கப்படும். உன்னிடத்தில் உன் வரலாறு இருக்கா? இல்லை. எங்கே? நீ வல்லபாய் பட்டேலை படிப்பாய், உன் பாட்டன் வ.உ.சி.யை படிப்பாயா? நீ ஜான்சிராணி லட்சுமிபாயை படிப்பாய், உன் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரை படிப்பாயா? மாட்டாய். நீ வீரன் என்றாலே சிவாஜி மராட்டிய மன்னனை படிப்பாய், அதான் உன் வரலாறு. ஆனால் தீரின் சின்னமலை, பூலித்தேவன், வீரன் அழகுமுத்துக்கோன், பண்டார வன்னியன், பெரும்பிடுகு முத்தரையர் இவரெல்லாம் யாரு? மாமன்னர் மருதுவர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லையா? அவன் வாழும் வேலும் என்றான். நம்ம பாட்டைங்க ஒட்டடை குச்சி வச்சு வீட்டு ஒட்டை அடிச்சிருந்தாங்களா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜி வீரன் என்றால் 8 மாதம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவாண்டிக்கு பேர் என்னடா? தூக்கில தொங்கினான் என் பாட்டன் தீரன், தூக்கில தொங்கினான் என் பாட்டன் மருதுவாண்டி, தூக்கில தொங்கினார் மாமன்னர் கட்டபொம்மன். இந்த மண்ணின் விடுதலைக்கு எனக்கு நாட்டுப்பட்டலாம் சொல்லாத. ஆனால் அவனுடைய வாரிசுகள் இன்றைக்கு உன் இனத்தின் பெருமையை பாரடா.
வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள். நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலா இருந்தது உன் இனத்தில் தானடா. பாரி, ஓரி, பிகாரி, பேகன, ஆய், நல்லி, அதிகமான என்று கடையில் வள்ளல்கள். அந்த வள்ளலின் வாரிசா நீ? வள்ளலின் வாரிசா. 366 கிராமத்தை தன் நாட்டு குடிகளுக்கு எழுதி வைத்தான் பாரி. அவன் புகழ் பாடப்படவில்லை, புகழ் உலகில் எவனும் பேசல. நாட்டு மக்களுக்கு அவன் எல்லா கிராமங்களையும் எழுதி கொடுத்துட்டான், பாராட்டல. எப்போது என் பாட்டன் பாரி வள்ளலாக போற்றப்படுகிறான், கேட்கும் திறனற்ற முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி போனான், அவன் சிறந்த கொடையாளியாகிவிட்டான். அங்கே என்ன தெரிகிறது? தமிழன் மனிதநேயவாதி அல்ல, உயிர்மை நேயன் என்று அந்த உணர்வை நீ பார்க்கணும். நாங்கள் உலகம் தழுவி நேசித்து நின்ற மக்கள். எங்களை பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், இனவெறியர், சரங்கு சொரியர் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. நாங்கள் செய்வது இனவெறிப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். தமிழர் நிலத்தை தமிழரை ஆள வேண்டும் என்பது மாநில உரிமையிலே முதன்மையான உரிமை. எல்லா மொழிவழி தேசிய இனங்கள், ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் நிலங்கள் பிரித்தாகிவிட்டது. இது என் நிலம், இது என் நாடு, என் மண். இங்கே வாழுகிற உரிமை எவருக்கும், ஆளுகிற உரிமை தமிழ் மகனுக்குத்தான், தமிழ் மகளுக்குத்தான். நான் ஆளும்போது என்ன நடக்கும்? என் மொழி மீளும், என் இனம் எழும், என் நிலத்தில் வளம் இருக்கும், நீர் இருக்கும், மலை இருக்கும், காடு இருக்கும். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் சிங்களன் என் மீனவனை தொற்றுவான ஒரு தொற்றான வரா. நெதக்க விடுவேன், நடுக்கடல்ல தெரிக்க விடுவேன். என்னங்க இப்படி பேசுறாரு? விட்டவர் மகன்டா நானு. நீ என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு சொன்னது என்னைக்கு? என் இனத்தை தொட்டால் எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்குவோம். இவங்கள மாதிரி ஓட்டு கேட்கிற ஆள் நினைச்சா நீ? நான் வந்தா குடும்பத்துக்கு 1000 கொடுக்குறேன். நான் வந்தா உங்களுக்கெல்லாம் இதுதான். நான் தரமாட்டேப்பா, தரமாட்டேன். இலவசம்ங்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்பேன். தன்மானமிக்க தமிழினத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்க மாட்டேன். என்ன செய்வாய்? நானே வேளாண்மை செய்வேன். ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன். அவன் சிரிப்பான், சிரிப்பான். ஐயா என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்ற? டே இங்க வாடா. உங்க ஆட்சியில வீட்டுக்கு கூட நாட்டுக்கோழி கொடுத்தீங்களடா, ஆடு கொடுத்தீங்களடா, மாடு கொடுத்தீங்களா? எது கொடுத்த? வீட்டில் வளர்க்க. வீட்டில் வளர்த்தா வறுமை போகும்னா வீட்டில் வளர்க்க கொடுத்தா முட்டாள். நான் நாட்டில் வளர்ப்பேன்னு சொல்றேன் முட்டாள். தட்சால் முட்டாள். அதுக்கு சிரிப்பு. மீட்டு இப்ப தாப்பா காதுல ஏதோ, ஏன்னா ரொம்ப நாளா ஒன் சைடு லவா இருந்துருச்சு. நானே காதல் இப்ப 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 எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க. I am very happy. I am very happy. பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அண்ணன் என்ன நினைக்கிறேன்? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மைத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏ கிரேட் ஆசிரியர் எங்க போஸ்டிங் போடுறீங்க? சிட்டியில தூக்குடா, அங்க போடுறா. சிற்றூர்ல போடுறா. சிற்றூர் இங்க ஒரு சி கிளாஸ் தேர்ட் கிரேட் ஆசிரியரை தான் கிராமத்தில் போடுவான். உண்மையிலேயே நீங்க எல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளியில படிச்சிருப்பீங்க. ஒரு பாடத்தை ஒருத்தர் ஓர் ஆசிரியர் பள்ளியில படிச்சு வந்தவங்க. நாங்க எல்லா பாடத்தையும் ஒரு ஆசிரியர் தான் நடத்துவாரு. எனக்கு இங்கிலீஷ் எடுத்து கொடுத்து எப்படி திரும்பல? ஏ வர தீ வர இடத்துல தீ போடணும் சீமான், ஆன் வர இடத்துல ஆன் போடணும். ஐயா எந்தெந்த இடத்துல தீ வரும், ஏன் எந்தெந்த இடத்துல ஆன் உட்கார்ப்பேன்? ஏன் அவருக்கு தெரியல? உண்மையிலே குறை சொல்லல, தெரியல. ஏன்னா அப்படித்தான். நீங்க உங்களுக்கு கழிவறை இருக்கும், கரும்பலகை இருக்கும். எங்களுக்கும் அப்படி கிடையாது. சோகத்திலே சும்மா நாங்கள் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு கிடப்போம். மேற்கூரை இருக்காது. அப்போ அதில் என்ன பண்ணணும்? மாற்றணும். வரும்போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? பசுஞ்சோலை பள்ளி.
அங்கேயே விளையாட்டு திடல், அருகிலேயே பெரிய பண்ணை. என்ன பண்ண? ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை எல்லாம் இருக்கும். என் பிள்ளைக்கு நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன். பார்த்துக்க, பண்ணையாக வளர்ப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன், இவங்க மாதிரி காலையில் உணவு குழந்தைகளுக்கு அப்படிலாம் கிடையாது. காலையில் உப்புமா பண்ணால் உப்புமா போடுறாலும் அந்த உப்புமாலாம் கிடையாது. மாடு நானே வளர்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு போதான் மற்றதை விற்பேன். நானே பால்கோவா தயாரிப்பேன், வெண்ணெய் தயாரிப்பேன், நெய் தயாரிப்பேன், தயிர். என்ன பண்ணுவேன், ஒரு ஃபேக்ட்ரி 2000 ஏக்கரில் மாடு. கற்பனை பண்ணி பாரு, மேய்து மாட்டுக்கு தீவனம் அங்கே வளர்ப்பேன். 100 ஏக்கரில் 10 ஏக்கர் குளம், 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் குளம் வெட்டி அம்பாடு குடிச்சுன்னு மேய்ஞ்சி திரிவான். நீ உள்ளே போய் கள்ளவெட்டில் அறிய முடியாது, கொண்டே வருவேன் சுற்றி ஆக வச்சு. கம்பிக்கு மேலே அடுக்கு பார்க்கலாம். எல்லாம் மேய் பால் அந்த மாடு சாணம் போடும், சாணத்தை எடுப்பேன். ஆடு பண்ண வச்சிருப்பேன், புழுக்க போடும் எடுப்பேன். தின்னுட்டுக்கு இலை கழிவை போடும் எடுப்பேன். 100 ஏக்கரில் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை கிடங்கு வெட்டி வச்சிருப்பேன், கொட்டிடுவேன். அப்படியே மக்க வைப்பேன். அதுக்குள்ளேருந்து மீத்தேன் எடுப்பேன், ஈத்தேன் எடுப்பேன், பயோகேஸ் எடுப்பேன். இந்த ஓஎன்ஜிஸ்லாம் வாங்கி உதச்சி மாற்று இருக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுத்து, மாற்று. அந்த இடத்துல போடுற சூரிய ஒளியில் மின் தகடு, சூரிய ஒளி மின்பாங்க, காற்றாலை போடுற, காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கடல் அலையில் மின்சாரம். ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகளில் கடல் அலையில் தயாரிக்க முடியாதா? எதுக்கு நீ அணுகுலையை கட்டிட்டு அழுகிற? எதுக்கு என் நிலக்கரி தாயின் உடம்ப போட்டு கீறிக்கிட்டு கிடக்குற? எதுக்கு? ஏன் செய்யற? இது தீர்ந்து விடுகிற வளம். நிலக்கரி தீர்ந்து விடும். ஆனால் காற்றாலை தீருமா? தீராது. கடல் அலை தீருமா? தீராத வளம். சூரிய ஒளியில் மின்புங்கா தீராத வளம். இவன் உண்மையிலே எதுக்கு விளைநிலத்தை பறிக்கிறான்? சூரிய ஒளியில் மின்தகடு போட. எவ்வளவு பெரிய பாலைவனம் இருக்கு, டெசர்ட். போடுறா 365 நாள்ல 360 நாள் 60 நாளைக்கு மேகமூட்டமே இல்லாத வெயில் கிடைக்கும்ங்கிறான். போடுங்க, போடு. என்ன ஓட தகட கழுவ தண்ணி தானே. நீ தான் பெரிய தண்ணி எங்கே வச்சிருக்கில்ல, எங்கே தண்ணி இருக்கோ அங்கேருந்து பெரிய ராட்சச குழாயில் கொண்டாந்து ஊற்றி கழுவு. இல்லைன்னா காற்றை வச்சு அடித்து அப்படியே கழுவி தொடச்சி விடு. தூசியை செய்ய முடியாதா? ஏன் செய்ய மாட்டேற? செய்ய மாட்டான். இந்த விளைநிலத்தை பறிப்பான், விளைநிலத்தையே பறிப்பான். எல்லாரும் நீ போடு, சோலார் பேனல் போட்டு வச்சு தனியாக இருக்குது. வந்தவனே அரசுடைய மேக்கி வெள்ள விடாண்டு எல்லா பேரும் ஓடுறான் அப்படின்னு சேட்டை. நீ ஆழமா கவனி. ஆபத்தான அனல் மின்சாரம். உலர் சாம்பலை கொட்டி அனல் மின் நிலையம் இருக்கிற இடங்கள்லாம் வைப்பார். உலர் சாம்பல் முழுக்க சாம்பலை சுவாச்சிட்டு இருப்பான். சாப்பாடு பூரா சாம்பல். நான் கருப்பு காரில் போயிட்டு திரும்பும்போது வெள்ளை காரா வருவேன். உண்மையிலே சிரிக்காத, உண்மையிலேயே வா, எண்ணூருக்கு என்னோட வா. எல்லாத்தையும் நேரில் பார்த்தவன். எந்த பிரச்சனைக்கு இந்த மகன் நிக்கல, என் தம்பி தங்கச்சி நிக்கல. இந்த நாட்டில் எந்த பிரச்சனாலும் முதல் நான் தான். என்ன சொல்ல வரேன்? எல்லாவற்றுக்கும் உங்களோடு நான் நின்று இருக்கிறேன். இந்த தேர்தலில் இந்த மகனோடு நீங்கள் எல்லாரும் நின்றுங்கள். அவ்வளவுதான் சொல்றேன். காவிரிக்கு போராடினேன், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாவற்றுக்கும் இந்த மக்களோடு மக்களாக நின்று போராடிய கூட்டம் இந்த கூட்டம். இதற்கு இது என் மண், என் மக்கள். மீனவர் பிரச்சனை, அது மாணவர் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, அது தானி ஓட்ட பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை இல்லை. இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நீ பாரு, பார்க்கிற திசையெல்லாம் வேளாண்மை கூட்டு பண்ண. உள்ள வந்தீங்கன்னா மீன் கிடைக்கும், வாத்துக்கறி, இந்த வாத்து வளர்க்குறேன், வேற என்ன வேணும்? பன்னி, இந்த பன்னிக்கறி இருக்குது, வேற என்ன வேணும்? வேற என்ன? நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழி இருக்குது, வேற என்ன? எல்லாம் இருக்கு, எல்லாம் வளர்ப்பேன். கீரையில் எல்லா கீரை வகை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணி எல்லாம் வளர்ப்பேன். கூட்டு பண்ணை முறை. இதை செய்ய சொன்னது என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். ஈழத்தில் செய்து காட்டியவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பொருளாதாரம் எங்க இருக்கு? வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பசுமை தற்சார்பு பொருளாதாரம் தான் நாட்டை நிரந்தர பசியை போக்கும், வறுமை ஏழ்மையை போக்கும். உனக்கு எளிதா சொல்றேன் அண்ணே, மாட்டை வந்து மாட்டு சாணத்தை எடுத்து ட்ரக்கில் வண்டியில் போடுறதுக்கு எஜுகேஷன் அதுக்கு தேவையில்லை. மாட்டு எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்குன்னு என்றதுக்கு படிப்பு தேவைப்படுது. படித்தவனுக்கு அங்கே வேலை, படிக்காதவனுக்கு அங்கே வேலை.
உனக்கு புரியுதா? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இப்பயும் இதை பேசிட்டு இருக்கான். இதை பேசி பேசி மண்டைக்கில் போனாதான் நீ ஓட்ட போடுவ. நான் ஜெயிச்சா தானே கொண்டு வர முடியும். இந்திய நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுவ? திமுக போய் எதையும் பேசல, அதிமுக போய் பேசல. இவன் என்ன 39 உறுப்பினர் கொண்டு போய் என்ன பேச்சு திமுக சொல்லு? இந்த நிலம் இழந்து விட்ட உரிமையை என் பிள்ளைகள் பேசுவார்கள். இருக்கிற உரிமையை பாதுகாக்க சண்டை போடுவார்கள். இத்தனை மாநில மொழிகள், சின்ன சின்ன நாடுகளில் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என் வரி அவனுக்கு இருக்குதா? என் வாக்கு அவனுக்கு இருக்குதா? அந்த நிலத்தின் விடுதலைக்கு நான் போராடினேனா? இல்லை. ஆனால் அவன் என் தாய்மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறான். சிங்கப்பூரில் இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தால் தமிழிலே அறிவிப்பு செய்கிறான். அரபு நாட்டிலிருந்து நான் வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கு. எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து நான் பறந்து போனால் இந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, குங்காலின்னு வைத்துக்க. நீ வந்து உட்கார்ந்தவன ஒரு வண்டி பறக்காது. தமிழ் அறிவிப்பு செய். இந்த கடையெல்லாம் தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? தமிழ் வேணாமா? பாரு, ஒரு இடத்துல தமிழ் தமிழ் தமிழ். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கத்தியவர் பிறந்த ஊர்ல எங்க இருக்கு தமிழ் பாரு. ஒரு தடவை படிச்சு காட்டு. படிச்சு காட்டு. படி, ஒரு தடவை படி. படி, அது என்னன்னு படி. என்ன படி? அஜித் மென்ஸ் வேர். இங்க பாரு, மெடிக்கல்ஸ். மெடிக்கல்ஸ் ஜேகே மெடிக்கல்ஸ். அப்ப எப்படி மெடிக்கல்ஸ்ல என்ன எழுத்துல எழுதி இருக்கு? தமிழ் எழுத்துல. உச்சரிப்பு என்ன? ஆங்கிலம். இது இந்த அஜித் மென் வேற எழுத்துலாம் என்ன? தமிழ். ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன். தட்ஸ் ஆல். உன் இனத்தை நீ அழிய விட்டு விட்டாய், தொலைத்து விட்டாய். உன் தாய் மரண படுக்கையில் கிடக்கிறாள். உன் தமிழ் தாய் உலகின் மூத்தவள். எல்லா மொழிகளின் ஆதிமொழி தமிழ். அதை அழிய விட்டு விட்டாய். 22 மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தால் இந்தியா அழிஞ்சுருமா? மூழ்கிருமா? தமிழன் வரியை எடுத்து கொண்டு போறாய். 2 வரி கடிதம் தமிழ்ல எழுதி 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? எதற்கு இந்தி, இங்கிலீஷ்? ஏன்? எப்படி இருக்கு? இந்திய நாட்டின் வருவாயை நிறைப்பதில் 2வது இடத்திற்கிற தமிழ்நாடு. தமிழர்கள் நாங்கள். புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்திலே இந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு. ஏன் என் தாய்மொழியில் கல்வெட்டு வைத்து எங்களை மதிக்கல? நீ என் தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கல. 39 உறுப்பினரை கொண்டு போன தமிழ் இனத்தின் தாழ இனத்து தலைவர் மகன் ஒன்னும் பேசல. திராவிட மாடல் ஒன்னும் பேசல. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது இங்கிலீஷு, திராவிட மாடல் தமிழ் வாழ்க. எப்படி இருக்கு? இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாரு, ஊர் ஊருக்கு நம்ம தமிழ்ல இருக்கும். விழுப்புரம் இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல, சென்னை இங்கிலீஷ்ல. இதாண்டா தங்கிலீஷு. கருவாட்டி சாம்பார். அதான் பயமா இருக்கு. ஏன்னா எல்லா பனையும் மொட்டையாயிருப்பாரு. எத்தனை மட்டையை வெட்டுறது? அதுதான் நீ அண்ணன் சொல்றதுக்கு. நீ புரட்சிங்கிறது ஒரு தலைகீழ் மாற்றம். எல்லாத்தையும் புரட்டிடணும். சும்மா இவங்கள மாதிரி வச்சுக்கிட்டு மக்கள் கோச்சுப்பாங்களோ, நமக்கு ஓட்டு போடுவாங்களோ. போட்டா போடு, போடலைன்னா போ. நட்டம் எனக்கு இல்லை, நட்டம் எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, உனக்கு தான், உனக்கு தான். எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, நமக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும்னாரு. அது மாதிரி நமக்கு உனக்கென்ற அரசியல் அதிகாரம் இல்லை. அதை நோக்கி அதை அடைவதற்காக ஒரு அண்ணன், உன் உடன் பிறந்தவன், உன் சித்தப்பன், உன் மாமன் கத்தி செத்தான் என்ற வரலாறாவது இந்த நிலத்தில் பதில். அது நீ போடு, போடாம போடு. நீ உதயநிதிக்கு போடு, அப்புறம் இன்ப நிதிக்கு போடு,
உனக்கு துன்ப நிதி, அவனுக்கு இன்ப நிதி. போ போ போ. இந்த காங்கிரஸுக்கு போடு. காங்கிரஸ் எதுக்குடா காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சொல்ற? விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி காங்கிரஸ்.